தமிழகத்தில் 500 மதுக்கடைகளை மூடுவதற்கும் டாஸ்மாக் கடைகளின் வேலைநிறுத்தை குறைத்து முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளதற்கு பெண்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து விழுப்புரம் செய்தியாளர் கோபிநாத் தரும் நேரடி தகவல்களை தற்போது பார்ப்போம். கோபிநாத், டாஸ்மாக் கடைகளின் வேலைநிறுத்தை குறைத்து முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டிருக்காங்க. முதல் கட்டமாக 500 மதுக்கடைகளை மூடவும் உத்தரவிட்டிருக்காங்க. இதுகுறித்து பெண்கள் மத்தியில என்ன வரவேற்பு இருக்கு, அது பற்றி கால தகவலை சொல்லுங்க கோபிநாத். தமிழக முதல்வரோட உத்தரவு பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் கிராமத்து பெண்கள் அதிக அளவு வரவேற்றிருக்காங்க. இப்ப நம்மளிடையே பாத்தீங்கன்னா கல்லூரி மாணவி சிவப்பிரியா இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை பத்தி நம்ம தமிழக முதலமைச்சர் நீங்க 6வது முறையா பொறுப்பேற்று முதல்ல பாத்தீங்கன்னா டாஸ்மார்க்கோட நேரத்தை 2 மணி நேரம், காலைல 10 மணிக்கு திறக்க வேண்டிய டாஸ்மார்க் கடையை 12 மணிக்கு திறக்கிறதுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. அதே போல இந்த நேரத்தை குறைச்சு உத்தரவிட்டிருக்காங்க. அதே போல தமிழகம் முழுவதும் 500 கடைகளை மூடத்துக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இந்த உத்தரவை ஒரு கல்லூரி மாணவியா இருந்து எப்படி பாக்குறீங்க? அவங்க டாஸ்மாக் கடையை க்ளோஸ் பண்றது அதோடைய கல்லூரி ஸ்டூடெண்டா நான் சொல்ற முதல் கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, காலேஜ் பஸ் ஸ்டாண்ட் சார் காலேஜ் பக்கத்துல இருக்க டாஸ்மாக க்ளோஸ் பண்றது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால நாங்க பாதிக்கப்படுறது நிறைய நாங்க தான். இது ஒரு அம்மாவுடைய மகளா நாங்க வைக்கிற கோரிக்கையை அவங்க கொஞ்சம் மனசுல நினைச்சுக்கிட்டு இதை க்ளோஸ் பண்றது பெஸ்ட் அப்படின்னு நாங்க காலேஜ் சார்பா ஸ்கூல் சார்பா நாங்க கேட்டுக்கிறோம். கோபிநாத், டாஸ்மாக் கடைகளோட வேலைநிறுத்தத்தை முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று உத்தரவிட்டிருக்காங்க. முதல் கட்டமா 500 மதுக்கடைகளை மூடவும் அவங்க உத்தரவிட்டிருக்காங்க. இதற்கு பெண்கள் மத்தியில் என்ன வரவேற்பு இருக்கு, தொடரலாம் கோபிநாத். ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு கல்லூரி மாணவி சொல்லியிருந்தாங்க, பேருந்து நிலையங்கள், பள்ளி கல்லூரிகளிடையே இருக்கிற டாஸ்மாக் கடையை முதல்ல மூடுறதுக்கு முதல்ல நடவடிக்கை மேற்கொள்ளணும்னு சொன்னாங்க. இப்ப நம்மளிடையே பாத்தீங்கன்னா கிராமத்தை சேர்ந்த பெண் வாசிக்கு இருக்காங்க, அவங்க கிட்ட இந்த மதுக்கடைகளோட நேர குறைப்பு பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் இன்னைக்கு நேரத்தை குறைச்சு உத்தரவிட்டிருக்காங்க. மதுக்களோட காலைல 10 மணிக்கு திறக்கிறது 12 மணி ஆகியிருக்காங்க மதியானம். அதே போல பாத்தீங்கன்னா 500 கடைகளை மூடுறதுக்கு முதல்வர் உத்தரவிட்டிருக்காங்க. இது ஒரு கிராமத்து பெண்ணான நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? முதல்வருக்கு வேற என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? சார், இது 10 மணில இருந்து மூடுறதோட 8 மணில இருந்து மூடனா இன்னும் பெஸ்டா இருக்குங்க சார். இதே நிரந்தரமா மூடனா இன்னும் எங்களுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும். இப்ப அவங்க சொன்னது பாத்தீங்கன்னா 10 மணிக்கு திறக்கிறது 12 மணிக்கு தான் திறக்க போறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இது நைட்டு 8 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும்.